கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சிக்கு வர வேண்டும் என சிலர் நினைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். மக்களுக்காக உழைக்காதவர்களும் அனாதை போல் சுற்றி திரிபவர்களும் ஆட்சிக்கு வர நினைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். திமுக மக்களுக்காக உழைக்க தொடங்கப்பட்ட கட்சி என்றும் தற்போது உள்ளவர்கள் மக்களுக்காக உழைப்பதாக நாடகம் ஆடுவதாகவும் முதலமைச்சர் விமர்சனம் செய்துள்ளார். அவர்களது பெயர்களை கூட தான் உச்சரிக்க விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மொத்தம் 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர், 10 செயற்குழு உறுப்பினர்கள், ஒரு பொருளாளர், 2 துணை செயலாளர்கள் என்ற அடிப்படையில் கட்சி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். முதற்கட்டமாக கோவை, ஈரோடு, அரியலூர் உள்ளிட்ட 18 மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. முத்துக்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேங்கை வயல் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணையில் 750 நாட்கள் கழித்து இந்த தகவல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் தேநீர் விருந்துக்காக விஜய் அழைக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே கடுமையான உரசல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணித்துள்ளன. இந்த நிலையில் விஜய் கலந்து கொள்வாரா என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது. பஞ்சாபில் தாக்கப்பட்ட தமிழக கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பயிற்சியாளர் கைது செய்யப்படவில்லை என்றும் விசாரணைக்கு பிறகு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீராங்கனைகளை டெல்லிக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட ஒரு வீடியோ இணையதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போட்டியின் போது நடுவர் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதாக எழுந்த புகாரில் மோதல் ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்ட 10 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் எம்பிக்கள் கருத்து மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேரும் ஒரு நாளைக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2 மாதத்திற்கு ஒருமுறை மின்சார கணக்கு எடுப்பு நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் அது மாதந்தோறும் மாற்றப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். மின்சார கணக்கெடுப்பு மாதந்தோறும் நடத்தப்படும் என திமுக தனது தேர்தல் வாக்குறுதியின் போது அளித்திருந்தது. இதுகுறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி முடிய இன்னும் சில மாதங்களே உள்ளதாகவும், எனவே அப்பணிகள் முடிந்ததும் மாதந்தோறும் கணக்கெடுப்பு பணி நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். நடிகர் கஞ்சா கருப்பு தனது கலைமாமணி விருதை காணவில்லை என காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் வாடகை வீட்டில் குடியிருக்கும் தன்னை வீட்டு உரிமையாளர் திடீரென காலி செய்யும்படி கூறியதாகவும், அவகாசம் தரும்படி கேட்டதற்கு அவர் சம்மதித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தான் மதுரை சென்றிருந்த போது வீட்டின் பூட்டை உடைத்து வெள்ளை அடித்ததில் தனது கலைமாமணி விருது தொலைந்து விட்டதாகவும் கஞ்சா கருப்பு தனது புகாரில் தெரிவித்துள்ளார்.
நடிகர் விஜய் நடித்து வரும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜனவரி 26ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வினோத் இயக்கத்தில் இந்த படம் கமர்ஷியல் கதைக்களத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டதால் இதுவே அவரது கடைசி படம் என கருதப்படும் நிலையில் இதன் ஃபர்ஸ்ட் லுக் ரசிகர்களால் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் படத்தின் புதிய போஸ்டரில் அவர் தலைவா படத்தில் இருப்பது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.